ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழால் வெல்வோம் தமிழா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அதிகாரம் பார்த்திங்கன்னா அரண் வலியுறுத்தல். இந்த அதிகாரத்தில் இருக்க 10 திருக்குறளும் இப்போ நம்ம கவர் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல் 4 அதிகாரத்துக்கான திருக்குறளாம் கவர் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அரண் வலியுறுத்தல். முதல் திருக்குறள் பார்த்திங்கன்னா, இந்த அரண் வலியுறுத்தலில் நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்ல வரோன்னா, அறம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்கிறாரு. அதில் முதல் திருக்குறள் பார்த்திங்கன்னா, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோ உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழியை அது மட்டும்தான் நமக்கு ஆக்கம் அப்படிங்கிற நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை அதுக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாரு. அறவழி மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சிறப்பையும் செழிப்பையும் தரும் அப்படின்னு சொல்கிறார் இந்த திருக்குறளில். அடுத்த குறள், அறத்தினோ உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. இதுக்கு என்ன விளக்கம்னா, நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை. அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் வேறில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறத்தை ஃபாலோ பண்ணணும். அந்த அறத்தை ஃபாலோ பண்ணால் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆக்கம்னா செல்வம். வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வமும் அதுவே நமக்கு கொடுத்துரும். அதை மறந்துட்டோன்னா அதை விட தீமையானது வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அறத்தினோ உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அடுத்த குறள், ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாஞ் செயல். அப்படி என்ன மீனிங்னா, செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும். அறவழியை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லா செயலும் செய்யணும்னு சொல்கிறாங்க இந்த குறளில். அடுத்த குறள், மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. இது மனம் தூய்மையாக இருக்கிறதே அறம்னு சொல்கிறாங்க. அறம் இதில் அறத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அறம்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மனசு தூய்மையாக வச்சுட்டு இருக்கிறது தான் அறம்னு சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் ஒரு வெறும் ஆரவாரம் மட்டும்தான், அது தவிர வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. அடுத்த குறள், அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அறம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன இருக்குன்னா, அழுக்காறுனா பொறாமை, அவானா பேராசை, வெகுளினா கோபம், அதாவது பொங்கும் கோபம், இன்னாச்சொல்னா கொடுமையான சொற்கள், அதாவது புண்படுத்தும் சொற்கள். இது நானுமே அறம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிறவங்ககிட்ட அறம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த குறள், அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இதுக்கு என்ன மீனிங்னா, பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் கடத்தாமல் அறவழியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவங்க இறந்த பின்னாடி கூட அவங்களுக்கு அழியாத புகழ் நினைத்து துணையை நிற்கும்னு சொல்கிறாங்க. நாள் கடத்தாமல் இன்றைக்கி செய்கிறோன்னா ஒரு செயலை அதில் அறம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போடக்கூடாது. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு அறத்தாறு இது வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இதுக்கு என்ன மீனிங்னா, அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள். தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்திலும் தாங்கிக் கொள்ளும் மனம் பக்குவமின்றி வாழ்வையே பெரும் சுமையாக கருதுபவர்கள். அதாவது அறத்தை ஃபாலோ பண்ணுறவங்க பல்லக்கு மேலே உட்காந்துருக்கவங்க, அறத்தை ஃபாலோ பண்ணாதவங்க பல்லக்கை தூக்கி சுமக்கிறவங்க. அதாவது இவங்க பல்லக்கு மேலே உட்காந்துருக்கவங்க ஈஸியாக வாழ்க்கையை
சுகமாக டீல் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் வந்து அறத்தை ஃபாலோ பண்ணாதவங்க அந்த பல்லக்கை தூக்கிட்டு போகிறவங்க எப்படி கஷ்டப்படுவாங்களோ அந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த குறள், வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயலில் ஈடுபடுபவர்களுக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களை விளங்கும். அதாவது அவங்க செய்கிற செயல்கள் தான் அவங்களோட வாழ்க்கையோட பாதையை வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க நற்செயல்கள் செஞ்சாங்கன்னா வாழ்க்கை பாதை வந்து சீராக வந்து அந்த அறமானதே வந்து வழிவகுத்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. வீழ்நாள் படா அமை நற்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். சரிங்களா? அடுத்தது வந்து அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அதாவது தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும். அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது இன்பமும் ஆகாது. அதாவது தூய்மையான மனம் தூய்மையான நெஞ்சு அந்த வழியில் போகிறதே வந்து அறவழி வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அதனால் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பம் சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் வர்றதெல்லாம் வந்து புகழும் இல்லை இன்பமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி திருக்குறள் பார்க்கலாம். செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பழிக்கத்தக்கவைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும். அதாவது அறத்தை ஃபாலோ பண்ணனா நமக்கு புகழ் சேரும்னு சொல்கிறாங்க. அறத்தை ஃபாலோ பண்ணலாம் வாழ்க்கை ஃபுல்லாக துன்பமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தில். செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. வாழ்க்கையில் உயர்வுங்கிறது வேணும்னா அது வந்து அறத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. பழிக்கத்தக்க செயல்களை செய்யாமல் பாராட்டத்தக்க செயல்களை வந்து அறவழி செயல்களை நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதிகாரத்தை வந்து கவர் பண்ணியாச்சு. நாளைக்கு வீடியோவில் நம்ம ஈகை அப்படிங்கிற அதிகாரத்தை கவர் பண்ணிடலாம். இதுக்கான சொல்லும் பொருளும் வந்து நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.